அனைத்து புது நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். குரு வர்மம் அகாடமியின் சார்பாக உங்களை வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். குரு வர்மம் மற்றும் அக்குபஞ்சர் அகாடமி கோயம்புத்தூர்ல சாய்பாபா காலேஜ்ல வெங்கடாபுரத்துல இருக்காங்க. இங்க வந்து அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், வர்மா தெராப்பி, நான் தெராப்பி, உடம்பு தெராப்பி, லிவிங் வித் நேச்சர், மலர் மருத்துவம் போன்ற சிகிச்சைகள் வந்து செய்யறோம். இது போக வரமும் பஞ்சர், மலர் மெடிசன், முத்ரா தெராப்பிலாம் வந்து கிளாஸ் எடுக்கிறோம். அப்பாயின்மெண்ட் வேணும் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறீங்க. என்னோட பேர் டாக்டர் ஜி ரமேஷ், எம்பிபிஎஸ்சி மாஸ்டர் இன் அக்ரிகல்ச்சர், ஃபவுண்டர் ஜி குரு வர்மம் அண்ட் அக்குபஞ்சர் அகாடமி, 30A டாக்டர் அம்பேத்கர் ரோட், வேளாண்டிபாளையம், கோயம்புத்தூர் 641025. என்னோட மொபைல் நம்பர் 9894981730. என்னோட இமெயில் ஐடி gramesh2003@gmail.com. என்னோட யூடியூப் சேனல் மாரல் இன் 2 minutes டாக்டர் ஜி ரமேஷ். இன்னைக்கு பார்க்க போறது வந்து எப்பொழுதும் இளமையாக இருப்பது எப்படி. இது கேட்கறதுக்கே ஒரு சும்மா அதிர்வு இல்லைன்னு சொல்றாங்க. எப்படி இளமையா இருக்கிறது, எப்படி வயது முழுக்கு தள்ளி போறது, இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முத்திரைகள் மிக மிக சிறப்பான முறையில உதவி பண்றத கண் கூட நம்ம பார்க்கிறோம். இது வந்து பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த முத்திரையோட வீடியோவோட பதிவு கொடுத்தோம். இது கொடுக்கப்பட்ட முத்திரைகளை நீங்க ரெகுலரா செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க உங்களை போட்டோ எடுத்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் இந்த முதிரையில தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்து திரும்ப 6 months கழிச்சு போட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே இருப்பீங்க. திரும்பி நோ சேஞ்ச். ஸ்கின் பளபளன்னு இருக்கும், முகம் தேஜஸ் வரும், ஒரு பொலிவு கிடைக்கும், ஒரு யங்கான ஒரு ஃபீலிங் இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளா நம்ம ஃபீல் பண்ணுவோம். இது எப்படி சாத்தியம்? ஒரு கொஸ்டின் வரலாம், என்னது கையை எப்படி வைக்கிறது மூலமாக நம்ம இளமையா இருக்க முடியும்? முதிரைகள் வந்து இளமையா இருக்க ஹெல்ப் ஆகும். Whether the mudras can help you to remain youth ever. Youth ever remain வந்து வயசு ஆகாதது கிடையாது, வயது முதிர்ச்சியை தள்ளிப்பு. நீங்க ஒரு 40 வயசுல இருக்கீங்க, இந்த முதிரையை நீங்க பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஒரு 45 வயசு கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41, 40 அம்மா இருப்பாங்க. உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்கா இருக்கும் மாதிரி ஒரு எல்லாருமே சொல்லுவாங்க. வெரி வெரி எஃபெக்டிவ் டெக்னிக். இது வந்து ப்ராக்டிக்கலா யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணி மிக சிறப்பான முறையில இந்த முத்திரைகள் வந்து நம்மளை இளமையா வச்சுக்கிறதுக்கு, எஸ்பெஷலி நம்ம லேடிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே இளமையா இருக்க விரும்புகிறோம், நோயின்றி இருக்க விரும்புகிறோம். எஸ்பெஷலி கவர்ச்சியா இருக்கணும், ஆள் நல்லா இருக்கணும், கலரா இருக்கணும், உடம்புல வந்து கலர் இருக்கணும், பிக்மெண்ட்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு செய்யறதுக்கு இந்த முத்திரையில ரெகுலரா செய்யறதன் மூலமாக நம்ம இளமையா வச்சுக்கலாம், யங்கா இருக்கலாம். மூஞ்சி எப்படியே மெருகு ஏறும், பின்னாடி ஒளிவட்டம் சொல்லுவோம் இல்லையா, அது ஜாஸ்தியாகும், நம்ம ஆறா ஜாஸ்தியாகும், ஹெல்த்தியாகும். அது எப்படின்னு பார்க்கலாம். எப்பொழுதும் இளமையா இருப்பது இருக்கணும். இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன? எஸ். இதுதான் எல்லாருக்கும் கேட்கக்கூடிய ஒரு ஆசைப்படக்கூடிய, தானே ஆசைப்பட்ட எல்லாருக்கும் தேவையான இளமை. எப்பயுமே யங்கா இருக்கணும், யங்கா வயசா இருக்கணும் அப்படிங்கிறதுதான் நம்மளோட விருப்பம், நம்மளோட ஆசை, நம்மளோட ஆர்வம். ஸ்பெஷலி லேடிஸ் கொஞ்சம் யங்கா இருக்கலாம், நல்லா இருக்கணும், சீக்கிரம் வயசாக இருக்கலாம், வயது முதிர்ச்சி தள்ளி போடலாம் அப்படிங்கிறதுக்கான
இது எப்படின்னு பாருங்க. பார்த்தீங்களா, யங் ஏஜ் எப்படி இருக்கான்னு பாருங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க, யங்கா இருக்காங்க, நல்ல பொடிவா, அழகா, கலரோட, ஃபேர் அண்ட் லவ்லிலாம் யூஸ் பண்ணாம எப்படி கலரா இருக்கு. முதுமைக்கான சில உடம்புல ஒரு செல்ஸ் இருக்கு. தினமும் ஒரு ஆயிரக்கணக்கான செல்கள் வளர்கின்றன, இறந்து போகிறது, புதிய செல்கள் உருவாகிறது. இதுல பிரச்சனையே செத்து போன செல் திரும்ப வளராம இருக்கிறது தான் முதிர்ச்சடை. அந்த செல்களுக்கு உயிர் கொடுத்துட்டோம்னா திரும்ப செத்து போனது திரும்ப வந்துடும். அழிந்து கொண்டு இருக்கக்கூடிய செல்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் லேட்டா. இது ஒரு ரீசன். அழியும் உடல் செல்கள் மீண்டும் வளராமல் ஒன்ஸ் ஃபார் ஆல் அழிஞ்சு போச்சுன்னா உடம்போட செல்ஸோட கவுண்ட் கம்மியாயிடும். ஸோ வயசாக ஆரம்பிச்சு. அப்புறம் உடல்ல நச்சு கழிவுகள் வெளியே, உடம்புல கழிவுகள் உடம்புல வெளியே ஆக போகல அப்படின்னா உங்களுக்கு அது ஸ்கின் டிசீஸ் ஆகவோ கட்டிகளாகவோ மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். உடல்ல கழிவு இருந்தாலே சிக்கல் தாங்க. ஸோ கழிவு நீக்கம் தான் நம்ம அக்குப்பஞ்சர் எல்லாத்துக்குமே. உடம்பு கழிவு நீக்கிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகும். நீங்க ஒண்ணு வேணாம், மார்னிங் காலையில யூரின் பாத்ரூம் போகணும்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு கஷ்டப்படும். அது ஒரு நாளைக்கே அப்படி வாழ்க்கை பூரா செல்கள் திரும்ப 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 கழிவுகள் உடம்புல சேர 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 அது போகலன்னா என்ன ஆகும்? உடம்பு தொப்பையாகவோ இல்ல தேமல்கள் ஆகவோ ஸ்கின் டிசீஸ் ஆகவோ இல்ல கேன்சர் கட்டிகளாகவோ அது மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு வீட்டுல ஒரு தக்காளி எடுத்து வைக்கிறீங்க, ஒரு 4 நாளைக்கு நல்லா இருக்கும், 5 நாளைக்கு 6 நாளைக்கு கெட்டு போய் அது உள்ளே வச்சுருந்தா என்ன ஆகும்? தக்காளி யூஸ் பண்ணணும், கெட்டு போனாலும் கம்ப்ளீட்டா அழகி ஊட்ட முடியாது, ஆளே இருக்க முடியாது. அது மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள், உடல் கழிவுகள் வெளியே போயே ஆகும். நம்ம வெளியே போற பட்சத்துல நமக்கு முதுமை தள்ளி போடும். ஏன்னா கழிவுகள் வெளியே போகிறதுனாக்க அடுத்த டெவலப்மெண்ட் நம்ம போக மாட்டோம். அப்படிங்கும்போது கஷ்டப்படுவோம், உடம்பு வலி எல்லாமே வரும், உடல்நிலை மாறும். அதனால சில பிரச்சனைகள். அப்புறம் லாங் டேர்ம் இன்டேக் ஆஃப் அலோபதி மெடிசன், மருந்துகள் நிறைய சாப்பிட்றோம், அதோட சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதை ப்ராப்பரா தண்ணி குடிச்சோ ப்ராப்பரா வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. அதோட கழிவுகள் கூட உடம்புல தங்கிட்டு அது ஸ்கின்ல போய் போய் கடைசியா அது அலர்ஜி, அல்சரு, புண்ணு, வயிற்று புண்ணு, மோஷன் ட்ரபுள் இதெல்லாம் ஆகியாகி அதிக நாட்கள் தொடர்ந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் நிறைய மாத்திரை குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் குறைய ஆரம்பிக்கும். அப்போ அது ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதிக நாட்கள் அதிக ஆங்கில மருந்து தொடர்ந்து பாதிக்கும். அப்புறம் மன உளைச்சல் இல்லாதவங்களே எங்கேயும் பார்க்க முடியாது. கடவுள் யாரையும் சந்தோஷமா வைக்கல. ஸோ அந்த மன உளைச்சல் அதிகமாக அதிகமாக அதோட மன எண்ணங்கள் மாறி அது உணர்ச்சிகள் எமோஷனா வெளியில உங்களோட மனசு பாதிக்கப்படுது, அதனால உடல் பாதிக்கப்படுது, அதனால செல்கள் அடைகின்றன, சீக்கிரம் வயசாகும். அதே மாதிரி மனக்கழிவுகள், அதாவது டீப் மனசுல போய் பதியக்கூடிய மனக்கழிவுகள், எப்படி உடல் கழிவுகள் வெளியே போகாம உடம்புல தங்கி இருக்கும், அதே மாதிரி மனசுல இருக்கக்கூடிய கழிவுகள், நெகட்டிவ் தாட்ஸ், அது எப்பயுமே மனசுல போய் பாழாம பதிஞ்சுட்டு அது வெளியே போகாம திரும்ப திரும்ப ரீசர்ஃபேஸ் ஆகி அதனால தூக்கம் கட்டு, பொறாமையாகி, எரிச்சலாகி, கோவப்பட்டு அது பிளட் சர்க்குலேட் பிபி ஏறி ஆன்சைட்டி பரபரப்பு ஸோ எல்லா பிரச்சனைகளுக்கும் மேஜரான ரீசன் பார்த்தீங்கன்னா மனக்கழிவு. ஸோ உடல் கழிவு, மணல் கழிவு ரெண்டையும் நம்ம வெளியேற்றிட்டோம்னாலே நமக்கு 99% வாழ சாப்பிடும். இயற்கையா உடம்பு சரியில்லாம போறது, இந்த பாகங்கள் பாதிக்கப்படுறது, இதெல்லாம் தான் சேர்ந்து நம்ம உடல் உறுப்புகளை பாதிப்பு இருக்கு. அதனால மனக்கழிவுகளை நீக்க வேண்டும், உடல் கழிவுகளை நீக்க வேண்டும். அதுபோக தேவையான உடற்பயிற்சி, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், எல்லா மூட்டுகளையும் அசைக்கணும், தசைகளை அசைக்கணும். அப்படியே விட்டுட்டோம்னா லாபம். ஒரு டோரை நீங்க திறக்காமலே விட்டுட்டீங்கன்னா துருப்பிடிச்சு உடஞ்சி போகும். அதே டோரை ஆயில் போட்டு தேய் கொஞ்சமா அது லைஃப் ஜாஸ்தி ஆகும்.
ஸோ தேய்ந்து உடைவது ஒரு தடவை, தேயாம இறுகி போய் உடைவது ரெண்டாவது. அதனால முதுமை அடைவதற்கான காரணங்கள் எனக்கு பெண்களை பொதுவாக பார்த்தோம். செல்கள் புதுப்பிக்கப்படாமல் இறந்து போகும். அப்புறம் உடல்ல நச்சு கழிவுகள், உடல் கழிவுகள், மனக்கழிவுகள் தங்குதல். ரொம்ப நாளா மெடிசன் சாப்பிடல, அப்புறம் மன உளைச்சல். இதெல்லாம் நம்ம காரணங்களா, இதெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அப்போ ஒண்ணு உடல் செல்களை உருவாக்கணும், திரும்ப அதுக்கு எனர்ஜி கொடுக்கணும். அப்புறம் ரெண்டாவது உடல் கழிவுகளை வெளியேற்றணும், மனக்கழிவுகளை வெளியேற்றணும். மனக்கழிவுகள்லாம் மெயினா நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறை எண்ணங்களை நினைக்கும்போதே நமக்கு எல்லாமே சரியாயிடும். நம்ம யங் ஆயிடும், பிக்மெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ் ஆயிடும். இறந்து போன செல்கள் திரும்ப ரெஃப்ரெஷ் ஆகிறப்போ எஃபெக்டிவா ரெஃப்ரெஷ் ஆகி ஃப்ரெஷ்ஷாக வரும். அப்போ கலர் பிக்மெண்ட்ஸ் எல்லாம் மாறதுன வாய்ப்புகள் அதிகம். ஸோ கலர் ஆயிடும். இதுக்கு என்ன ஏதாவது வழி இருக்கா முத்திரைகள்ல பார்த்தோம்னா, இளமைக்கான முத்திரை, அதாவது முதுமையை தள்ளி போகும் முத்திரைகள். இளமைக்கான முத்திரைகள் நம்ம யாரும் சிரஞ்சீவி கிடையாது, யாரும் பரவாயில்லை கிடையாது, வயசாயிட்டே தான் இருக்கும். அந்த வயசாகும் போது வயசு தெரியாம இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் இந்த முத்திரைகள் ரொம்ப யூஸ் ஆகும். இந்த முத்திரைகளை பயன்படுத்திட்டு ஒரு 6 months கழிச்சு நீங்க ஃபீட்பேக் கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப இருக்கும். ஆனா சின்சியரா உள்ள போனாங்களா இளமையா இருக்க, அதாவது கழிவு நீக்கும் முத்திரைகள்னு சொல்லியிருக்கேன். முத்திரைகள் எடுத்தனா ஒரு 800 இருந்து 900 முத்திரைகள் இருக்குங்க. அதுல ஸ்பெசிபிக்கா ஒரு 4 முத்திரைகள் கழிவு நீக்க முத்திரையா நமக்கு பயன்படுத்தும். அதுல மெயினா பார்த்தீங்கன்னா சிவலிங்க முத்திரை அல்லது கைலாஷ் முத்திரைன்னு சொல்லுவோம். ரெண்டாவது சூரிய முத்திரை, அதாவது உடல் சார்ந்த முத்திரை. மூணாவது சுத்தி முத்திரை, பேரே பார்த்தீங்கன்னா சுத்தி, உடம்பை சுத்தம் செய்யக்கூடிய. அப்புறம் விடுதலை முத்திரை, அதாவது ஒரு இடத்துல இருந்து வெளியே ஃப்ரீயா இருக்கிறது செய்யறதுக்கும் யூஸ் ஆகக்கூடிய முத்திரை. இந்த 4 முத்திரைகள் எப்படி பண்றது, இதை பண்றதுனால என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். எப்படி பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. சிவலிங்க முத்திரை இது ரொம்ப ரொம்ப பண்றது ஈஸிங்க. வலது கையில தம்ஸ் அப் பிடிச்சிக்கோங்க, அதாவது 4 விரல உண்ண மடை இருக்க மடைக்கு இப்படி வச்சு பிடிச்சிக்காங்க. பிடிச்சிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஷார்ப் பாயிண்ட் வரும். இதை கொண்டு உள்ளங்கையில வச்சு இப்படி வச்சுட்டு வயிற்றுக்கு நேராக வச்சு நேரா உட்கார்ந்துக்கிட்டு பிரீத் இன் பிரீத் அவுட். இந்த பிரீத் இன் பிரீத் அவுட் பண்றப்போ உங்களோட மூச்சு காட்டு நீங்க சுவாசம் கவனிக்கணும். இந்த முதிரை காலையில் எந்திரிச்ச உடனே மூஞ்ச கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷா பல்லுகளும் தேய்ச்சிட்டு காலையில பண்றது வெரி வெரி எஃபெக்டிவ். 20 இருந்து 30 நிமிஷம் பண்ணணும். இது பண்றதுனால நமக்கு என்ன பலன்? எல்லாமே முத்திரைகள் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு டிஸ்டர்ப் ஆகாம நீங்க 20 நிமிஷம் எங்க டைம் இருக்கும் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் பண்ணா ரொம்ப நல்லது. ஒரு முத்திரை திரும்ப திரும்ப பண்ணணும் அவசியம் கிடையாது. இல்லை இந்த முத்திரை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 800 பெனிஃபிட்ஸ் இருக்கு. அவங்க சிம்பிளா தான் கொடுத்துருக்கேன். உடலில் அழிந்த செல்களை வெளியேற்றாங்க. செத்துப்போன செல் வெளியே போனாதான் புதிய செல்கள் முறை. ஸோ இந்த முத்திரை மிக சிறப்பான முறையில உடலில் அழிந்த செல்களை வெளியேற்ற வேண்டும். இட் ரிமூவ் த டெட் செல்ஸ். தென் யூ வாண்ட் டு பி யூத், இளமையாக இருக்க ரொம்ப யூஸ் ஆகும். நுரையீரலை சுத்தம் செய்யும். வைக்கிறதுனால உடம்புல ஹீட் ஆகி லங்ஸ் எல்லாம் கிளியர் ஆகி லங்ஸோட கெப்பாசிட்டி ஜாஸ்தியாகுது. ஹீட் ஆகுறதுனால உங்களுக்கு லங்ஸ் கிளியர் ஆகுது. லங்ஸ் கிளியர் ஆனாலே இப்போ சுவாச பிரச்சனைகள் இருக்குது. அப்போ லைஃபோட கெப்பாசிட்டி நமக்கு ஜாஸ்தி. அப்புறம் நீண்ட நாள் மருந்து சாப்பிட்டுருக்கீங்க, அதோட எஃபெக்டிவிட்டியே போகவே இல்லை, அப்படியே இருக்கிறது யூஸ் ஆகுறது இந்த முதிரை மிக சிறப்பான முறை. ஒரு படபடப்பு, டு வாண்ட் டு ரிமூவ் ஆன்சைட்டி, அப்புறம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், இதுக்கு இந்த முதிரை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க இந்த விரலை இப்படி பிடிக்கிறதுனால இது தண்டுவட முதிரையும் ஆகுது. முதுகெலும்பு ஸ்ட்ரெயிட் ஆகுது. முதுகெலும்பு சார்ந்த பிரச்சனைகள் சரியாகுது. முதுகெலும்பு மனுஷனுக்கு என்னது? முதுகை உடம்பு நிறுத்தக்கூடிய எலும்பு. அதுல பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டீங்கனால உங்களுக்கு மேஜர் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ முதுகெலும்பு தண்டுவடத்தில் உள்ள பிரச்சனைகளையும் இது சரியாகுது. பேரை பார்த்தீங்கன்னா வலது கையில் உள்ள
வலது கையில் தண்டுவட முத்திரையை வைத்துதான் சொல்றது. முத்திரையை வச்சு அதோட சென்டர் பாயிண்ட கொண்டு போய் இடது உள்ளங்கையில் வைக்கிறப்ப அந்த இடம் என்ன வரும் பாருங்க, P8 வர்மத்துல பாத்தீங்கன்னா தட்சிணை காலம். இது வைக்கிறதுனால என்ன ஆகுது, உள்ளங்கை வியர்வையும் போகும். சரியா, உள்ளங்கையில வேர்க்குது பாத்தீங்களா, குழந்தைகளுக்கு தண்ணியா ஒழுங்கு, அதுவும் சரியாகும். அதுவும் போக P8 போய் உட்கார்றப்போ P8 பெரிகார்டியம்ங்கிறது மனம் சார்ந்த பிரச்சனைகள். ஸோ மனம் சார்ந்த பிரச்சனைகளையும் அது சரி பண்ணும். அதனாலதான் மன இறுக்கத்தை சேர்க்கிறது. படபடப்பு, தன்னம்பிக்கை, உடல் சோர்வு, இந்த கழிவுகள்லாம் வெளியே போச்சுன்னா உடல் சோர்வு தீங்கும். டென்ஷன், மன இறுக்கம், அதுவும் சரியாகும். ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், அமைதியின்மையும் சரியாகும். உடல் கழிவுகளை வெளியேற்றும். இது பேரே கழிவு நீக்கம். இது உடல் கழிவுகள் வெளியேறினாங்க ஆட்டோமேட்டிக்கா உடல் பருமன் குறைவதற்கும் இது யூஸ் ஆகும். உடல் வெளியிறப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு மற்ற முக்கால்வாசி பிரச்சனைகள் சரியா இருக்கும். உடல் வெளியிறப்போ உங்களுக்கு மூட்டு பிரச்சனைகள், ஜாயிண்ட் பிரச்சனைகள், வெயிட்னால வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியா இருக்கும். ஸோ இது சப்போர்ட்டிவா உடல் பருமனையும் குறைப்பிச்சு. அப்புறம் இந்த விரலை மடக்கி உட்கார்றதுனால என்ன ஆகுது, இது உடம்புல சூடு ஜாஸ்தியான செரிமானம் செய்யாது. ஸோ மனசுக்கு பாதி பிரச்சனை 99% பிரச்சனை, 99% பிரச்சனைகள் எதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜீரண மண்டலம், செரிமானம் சரியில்லாம இருக்கும்போதுதான் மேஜர் இஷ்யூஸ் ஆகும். ஸோ இந்த முதிரை வைக்கிறப்போ செரிமானமும் சரியில்லை. அப்புறம் நெகட்டிவ் தாட்ஸ், ஏன்னா அது P8 போய் வைக்கிறோம். உள்மனம், மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மனம், பெரிகார்டியம் தான் ஹெட். ஸோ அதை சரி பண்றதுக்கு எதிர்மறை எண்ணங்கள். அப்புறம் கையை கீழே கொண்டு போய் நம்ம இடுப்பு கீழே வைக்கிறப்போ மூலாதார சக்கரத்தை இது தூண்டுது. அப்புறம் இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. அப்போ வியாதிகள் தாக்காம, அப்போ அதுல இருந்து தடுச்சு. அப்புறம் உடலுக்கு சக்தி, எனர்ஜி அதிகரிக்குது. அப்புறம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஸோ இவ்வளவு பலன் இருக்குது. இது சாதாரணமா முதிரை நினைச்சிருந்தோம்னா மிக சிறப்பான முதிரையா யூஸ் ஆகுது. மெயினா இதோட பேரே கழிவு நீக்க முதிரை, கைலாஷ் முதிரை. ஸோ முதுமையை தள்ளி போடலாம். சிவலிங்கம் முதிரை. இப்போ இது உடம்புல இறந்த செல்லாம் வெளியேறுது, புது செல்களுக்கு சக்தி கொடுக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா செத்து போன செல்கள் ஃப்ரெஷ்ஷா வர்றது, தோல்களோட பிக்மெண்ட்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகி கலர். அடுத்த முதிரை சூரிய முதிரை. இதுவும் ஒரு கழிவு நீக்க முதிரை. சூரிய முதிரைங்கிறது இது நிலம். இது நிலத்தை உள்ள மடக்கி பெருவிரல் சூடால் அமுத்தி கொள்கிறோம். ஸோ உடலை சூடு பண்ணுகிறோம். இது இந்த மாதிரி 2 கையிலையும் வச்சு இது 20 to 30 நிமிஷம். இதுக்கு பேரு சூரிய முத்திரை. நில முத்திரைங்கிறது இது செஞ்சு கொடுக்கிறது. இது சூரியன். டைமிங் பார்த்தீங்கன்னா 20 to 30 நிமிஷம். இது ஜென்ரலா உடம்ப குறைக்கக்கூடிய முறை. தொப்பை குறையாது, கொலஸ்ட்ரால் கம்மியாகுது, உடம்புல பாடி டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருந்தாங்க, சளியெல்லாம் சரியா இருக்கு, மன அமைதி ஏற்படுது. ஏன்னா இது விரல கொண்டு உள்ள மடக்கி P8 அமுத்துறீங்க. P8 அமுத்தி கொண்டு இந்த பெருவிரலால் அமுத்தி மன அமைதி ஏற்படும். உடம்பு குறையிறதுக்கு தைராய்டு சுரப்பி மிக சிறப்பாக வேலை செய்யும். பிரீத்திங் இம்ப்ரூவ் ஆகுது. ஆழ்ந்த சுவாசம், டீப் பிரீத்திங் டு கண்ட்ரோல் த காஃப். ஏன்னா உடம்ப சூடு பண்றதுனால லங்ஸ் ஹீட் ஆகுது, சூடாகுது. அப்ப லங்ஸ் தண்ணியில, உடம்புல தண்ணியில வெளியே போறதுனால லங்ஸுக்கு தனியாக அனுமதிக்கிறது. ஜீரண கோளாறுகள், இது நிலம். ஸ்பிளீன் அண்ட் ஸ்டமக்கு, இந்த மோதல்கள் ஸ்பிளீன் அண்ட் ஸ்டமக்ல சூடு ஏற்படுறதுனால ஜீரண கோளாறுகள் ஆகுது. ஜீரணம் சரியாகுது. அதே மாதிரி இது அடைக்கி பிடிக்கிறதுனால ரத்த நாளங்கள் அடைப்பு நீங்கி ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது. ஏன்னா அது P8 பார்க்குது. P8 H8 எல்லாத்துலயும் போய் இந்த நரம்பு அமுத்தி பிடிக்கிறதுனால இரத்த குழாய் அடைப்புகள் நீக்கி ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது.
பிளாக்ஸ் எல்லாம் போகுது. அப்புறம் வந்து இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். கண் பார்வை, ஏன்னா ஜீரண மண்டலம் சரியானாலே கண் வந்து ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். கண் பார்வை திறன் அதிகரிக்கிறது. டயர்ட்னஸ் போகுது, களைப்பு நீங்கும். செல்ஃப் கான்பிடன்ஸ், தன்னம்பிக்கை வரும். ஒரு கான்சென்ட்ரேஷன், கவனச்சிதறல் குறைகிறது. இது கழிவு நீக்க முத்திரை. இது குளிர் காய்ச்சல் குறைக்கும். இது பண்றப்ப என்ன, ரொம்ப டயர்டா இருக்கும்போது முத்திரை பண்ணக்கூடாது, உடம்பு சரியா இருக்கும். இது 2வது முத்திரை. முதல் முத்திரை வந்து கைலாஷ் முத்திரை. 2வது முத்திரை, 2வது கழிவு முத்திரை வந்து சூரிய முத்திரை. அடுத்தது விடுதலை முத்திரை, கேஷிப ஆர் பாலி முத்திரை. இது உசாஸ் முத்திரை வச்சு, உசாஸ் முத்திரைங்கிறது 2 விரலை கோர்த்துக்கிறது. இதுல ஆள்காட்டி விரலை மட்டும் மேல நீட்டி எடுத்துக்கொச்சு. இது 20 இருந்து 30 நிமிஷம். எதுக்கு யூஸ் ஆகுதுன்னாக்கா, ஃபோக்கஸ் யுவர் மைண்ட், மன அழுத்தம், மன இறுக்கம் குறையும், ஆன்சைட்டி குறையும், தூக்கமின்மை குறையும், எதிர்மறை எண்ணங்களை நீக்குகிறது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருங்குடல், பெருங்குடலை வந்து மேல தூக்கி வைக்கிறோம். அதோட சக்தி ஜாஸ்தியா இருக்கும், ஜீரணம் அதிகமாகுது. உடல்ல வந்து உயிர் சக்தி ஓட்டம் அதிகம். இதுவும் ஒரு கழிவு நீக்க முத்திரை. அப்போ இந்த முத்திரை பண்றது மூலமாக உடல் கழிவுகளை நீக்கி சில குறிப்பிட்ட பழக்கங்களிலிருந்து விடுதலை அடைவதற்காக பயன்படுத்துவதால இதற்கு பேர் வந்து விடுதலை முத்திரை. 4வது முத்திரை எடுத்தீங்கன்னா வேறே சுத்தி முத்திரை. இது பாத்தீங்கன்னா 2 கையிலையும் பண்ணணும். இந்த கை வச்சுக்கோங்க, 2 விரல் வி மாதிரி வச்சுக்கோங்க. மோதிர விரலையும் சுண்டு விரலையும் பிரிச்சுக்கோங்க. இந்த விரல் வந்து ஒரு பள்ளத்துல வைங்க. இது வந்து ஒரு 20 இருந்து 30 நிமிஷம். இதுவும் ஒரு கழிவு நீக்க முத்திரை. உடலை சுத்திகரித்து சுறுசுறுப்பாக்க விரத நாட்களில் விரதம் இருக்கும்போது இது அதிக பலன் தருது. உடலில் உள்ள நச்சு கழிவுகள் விரைவாக வெளியேற இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்ப இது எதுக்கு யூஸ் பண்ணலாம்? இந்த 4 முத்திரை எதுக்கு யூஸ் பண்ணலாம்? அவங்களுக்கு சொரியாசிஸ், தோல் வரக்கூடிய சொரியாசிஸ், கழிவுகள், கட்டிகள், பருக்கள், இது எல்லாமே சரியாகும். இந்த முத்திரை செம ஃப்ரெஷ்னஸ் அப்படி உடல் புத்துணர்ச்சி அடையும். உடல் சம்பந்தப்பட்ட இந்த 4 முத்திரையை பார்த்தாலுமே உடலே சரிவிடவில்லை. உடல் தான் பாதிப்பத்தினை காரணம். ஜீரண மண்டலம் இம்ப்ரூவ் ஆகுது, கழிவு வெளியேறுது. நம்ம ஆட்டோமேட்டிக்கா போக போக என்ன உங்களுக்கு எல்லா வியாதிகளும் போகும். அதே மாதிரி மனக்கழிவுகள் நீங்கி மன அமைதி இருக்கணும். உடலுக்கும் மனதுக்கும் அதிக சக்தி. சோ இந்த 4 முத்திரைகளை ஒவ்வொரு 2 முத்திரை காலையில, 2 முத்திரை சாயங்காலம், ஒவ்வொன்றும் 20-20 நிமிஷம் வச்சு பண்றப்போ மிக சிறப்பான முறையில இருக்குது. இன்னைக்கு உங்களை போட்டோ எடுத்துருக்கேன், ஒரு 1 மந்த் 2 மந்த் இல்ல 6 மந்த்ஸ் கழிச்சு போட்டோ எடுக்கிறேன். 2ஐயும் கம்பேர் பண்ணி பாருங்க. மிக சிறப்பான முறையில் செலுத்து. ஒரு நாள் பண்ணிட்டு பின்னாடி வந்து கண்ணாடி முன்னாடி பார்க்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ மிக சிறப்பான முறையில இப்போ 4 முத்திரை தொடர்ந்து பயன்படுத்தி வர்றப்போ நம்முடைய வயோதிகம் அடையக்கூடிய நேரத்தை தள்ளி போடலாம். அதுக்காக வயசாகவும் இருக்கிறதுக்கு முத்திரை கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா யங்கா இருப்பீங்க. 4 பேர் ஒரே வயசு சேர்ந்து நிற்கும்போது உங்களை பார்த்தா கொஞ்சம் யங்கா தெரியும், இளமையா தெரியுங்க. இப்போ இளமை பத்தி எனக்கு இறந்து போன செற்களை வெளியேற்றுகிறது, புதிய செற்களை உருவாக்குறது, எனர்ஜி கொடுக்குறது, உடம்புல இருக்க கழிவுகளை வெளியேற்றுறது, மனக்கழிவுகளை வெளியேற்றுறது, ஜீரண மண்டலத்தை இம்ப்ரூவ் பண்ணுறது, ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறது, சக்தி உடம்பு, இது எல்லாம் பண்ணும். இம்யூனிட்டி பவர் இம்ப்ரூவ் பண்ணும். இதெல்லாம் பேசிக் காரணம் தானே. ஸோ வெரி வெரி யூஸ்ஃபுல் இருக்கிறார். இதை பயன்படுத்தி பயனடையும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகாடமி மூலமாக புக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இதுல வந்து வர்மம் மர்மம் சொல்லிட்டு வர்மா தெராபிக்கான பேசிக் புக். நீங்க எங்க போய் இந்த மாதிரி ஒரு ஈஸி யூசர் ஃப்ரெண்ட்லி புக் கிடைக்காது. எல்லாமே ஸ்லோகங்களா இருக்கும். இது வந்து 185 வர்மம், கை சார்ந்த வரணும், கால் சார்ந்த வரணும், உடம்பு சார்ந்த வரணும், முதுகு சார்ந்த வரணும், பயிர் சார்ந்த 185 வரணும் இருக்கு.
அந்த வர்மங்களோட லொக்கேஷன், அதை எப்படி இயக்கணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன பலம், அது தெளிவான முறையில் கற்றுப்போம். அந்த புக்கு பேர் வந்து வர்மம் மர்மம்ங்கிற வர்ம புள்ளிகளின் சிறுத்தல். அதையே இங்கிலீஷ்ல கொடுப்போம், டெக்ஸ்ட் புக் ஆன் வர்மா தெராப்பி ஹோலிஸ்டிக். இப்ப நீங்க பார்க்குற 4 முதிரைகள் வந்து இந்த அடுத்த புக்ல விரல் 150 முதிரை போட்டு கம்பைன் பண்ணி ரிவைஸ் பண்ணி இது ஒரு புக்கா போட்டுருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக். இந்த புக்கோட விலை வந்து ஒரு 500 தான். பெனிஃபிட் ஆஃப் வெரி யூஸ்ஃபுல். வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன்ல வந்து ஒன்லி 100 முதிரைகள் தான் போட்டிருந்தோம். இப்போ ஒரு 50 முதிரை எக்ஸ்ட்ரா சேர்த்து 150 முதிரை போட்டிருக்கோம். அடுத்து அக்குவர்ம முதிரான்னு ஒரு புக்கு போட்டிருக்கோம். ஒரு வியாதி எடுத்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வந்து தலைவலின்னு வர்றாங்க அப்படிங்கும்போது அக்கு பஞ்சர்ல எப்படி ட்ரீட் பண்றது, அக்கு ப்ரெஷர்ல எப்படி ட்ரீட் பண்றது, முதிரைகள் என்னென்ன முதிரைகள் கொடுக்கலாம், என்னென்ன வர்ம புள்ளிகள் தூண்டலாம், என்ன உணவு முறையை சாப்பிடலாம், என்ன சாப்பிடலாம், இப்படி சொல்லிட்டு ஒரு 30 வியாதிகள் மேஜரா சந்திக்கிற வியாதிகள் எடுத்தீங்கன்னா தலைவலி, கால் வலி, மூட்டு வலி, இருதய வலி, நெஞ்சு வலி, சயாட்டிக்கா, ஜலதோஷம், பெண்கள் பிரச்சனைகள், காது வலி, கண் வலி, கான்ஸ்டிபேஷன், இல்லை நல்ல இனிமையான இல்லறம், இது எல்லாம் சேர்ந்து இந்த புக் போட்டிருக்கோம். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய வகையில வாங்கியிருக்கோம். அடுத்து யாமாமோட்டோ நியூ ஸ்கால் அக்குபஞ்சர், ஸ்கால் அக்குபஞ்சரோட அட்வான்ஸ் லெவல். அப்புறம் கேட்டகரிஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பாயிண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் எடுத்துன்னா அக்குபஞ்சர் புள்ளிகளின் வகைகள். எலிமெண்ட் பாயிண்ட், பராரை பாயிண்ட், தாய் புள்ளிகள், சேய் புள்ளிகள், மதர் பாயிண்ட், சன் பாயிண்ட், லியோ கனெக்டிங் பாயிண்ட், எக்ஸைக்ளப்ஸ் பாயிண்ட், யுவான்ஸ்போர்ஸ் பாயிண்ட், ஃப்ரண்ட் வியூ பாயிண்ட், பேக் வியூ பாயிண்ட், முன்னெச்சரிக்கை புள்ளி, பின் எச்சரிக்கை புள்ளி, அதிகார புள்ளி, இன்ஃபுளுயன்சியல் புள்ளி, டிஸ்டல் தூர புள்ளிகள், பக்க புள்ளிகள், ஆவி புள்ளிகள், கோஸ்ட் பாயிண்ட், விண்டோஸ் ஆஃப் கரண்ட் பாயிண்ட், ஸ்டார் ஆஃப் கரண்ட் பாயிண்ட்ஸ், அப்புறம் எலக்ட்ரோ அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ், ஹீசி பாயிண்ட்ஸ், லோயர் ஹீசி பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒரு 24 வகையான கேட்டகரிஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், எக்ஸ்ட்ரா எல்லாமே இருக்கு. ஸோ வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே தமிழ்ல தான் இருக்குங்க. டாக்டர் இன் யுவர் ஃபிங்கர்ஸ், இது வந்து நம்ம முதிரைகளை வந்து இங்கிலீஷ்ல போட்டுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வர்மத்துக்கான நோய் தெரியும், எந்த வர்மத்து எந்த நோய்க்கு எந்த ஒரு குயிக் ரெஃபரன்ஸ் இருக்கு. அப்புறம் மலர் மருத்துவம் புரிதல் தெரியுது, நோய்க்கான மருந்து கிடையாதுங்க, மனதிற்கான மருந்து. மிக யாருக்குமே பேசிக்கா எந்த வித நாலேஜும் இல்லாம இருந்தாலும் இந்த புக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஹீலர்ஸ் எல்லாருமே கத்துக்க வேண்டிய ஒரு மருந்து, மலர் புஸ்தகம். மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை. 395 அக்குபஞ்சர் புள்ளிகள், நம்மளோட உடம்புக்கு 395 அக்குபஞ்சர் புள்ளிகளும் லொகேஷன், அது என்ன பண்ணுது, என்ன ஒரு சிந்தி பேர். இது வந்து பீட்டர் டெட்மேன் புக்கு. த்ரூ அவுட் வேர்ல்டு அக்குபஞ்சர் எங்கெங்கெல்லாம் நடத்துறாங்களோ ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட் இருக்கு. அதுல இருந்து நமக்கு தேவையானது மட்டும் எடுத்து பார்க்கணும். அப்புறம் வர்ம அடங்கல்கள் மட்டும் தனியா எடுத்து. அப்புறம் மாஸ்டர் குங், அவர் ஒரு பெரிய ஒரு டாக்டர். இவரோட புள்ளிகள் அக்குபஞ்சர் புள்ளிகளே தான் லொகேஷன் ரிசல்ட் வந்து உடனே பார்க்க முடியும். வெரி குட் ரிசல்ட் கிடைக்காது, அப்படி தமிழ்ல இருக்கு. அப்புறம் வந்து டாக்டர் டேன் பேலன்ஸ் மெத்தட், இதுவும் ரொம்ப அட்வான்ஸ் லெவல், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஈஸியா கற்றுக்கலாம். கடைசியா இப்போ ஒரு புக்கு போட்டிருக்கோம், அது வந்து அக்குபஞ்சர் தகுதி தேர்வு கையேடு. இப்போ நம்ம அக்குபஞ்சரை வந்து ஒரு அடிஷ்னல் கோர்ஸா, அதாவது பாராமெடிக்கல் கோர்ஸா அப்ரூவ் பண்ணி கவர்மெண்ட்ல ஒரு ரெசல்ட் போட்டிருக்காங்க. அடுத்து வந்து தனியா கவுன்சில் ஃபார்ம் பண்ணி கல்கட்டா பாம்பேல இருக்கிற மாதிரி, மகாராஷ்டிராலையும் கல்கட்டாலையும் இருக்கிற மாதிரி தனி கவுன்சில் ஃபார்ம் பண்ணி ஆல்ரெடி அக்குபஞ்சர் 1 இயர் கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி வச்சு பாஸ் பண்ணணும்னா நமக்கு ஒரு நம்பர் தருவாங்க. அதை வச்சு நம்ம கிளினிக் போட்டுக்கலாம். இனிமே வர்ற காலங்களில் அக்குபஞ்சர் வந்து 1 இயர் கோர்ஸா இருக்க வாய்ப்பு கிடையாது. அதை 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ டிப்ளமோவோ இல்லை 4 இயர்ஸ் கோர்ஸாவோ மாற்றிடுவாங்க. ஸோ அதனால வந்து அக்குபஞ்சர் யாராலும் டிப்ளமோ டாக்டரேட் எதாவது வச்சுருக்காங்களோ எல்லாருக்குமே வந்து கவர்மெண்ட்ல ஒரு சான்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். அதனால இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி உடல் சார்ந்த கேள்விகள், உறுப்பு சார்ந்த கேள்விகள், பள்ளிகளில் இருப்பிடம்,
அப்புறம் வந்து உடம்பு அக்குபஞ்சரோட பேசிக்ஸ், அப்புறம் ட்ரீட்மெண்ட் மெத்தடு, அப்புறம் புள்ளிகளை படங்கள் வந்து பிடித்தோம். இந்த 5 டாபிக்ல ஒரு 1300 கொஸ்டின் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பண்ணிருக்கோம். இதை படிச்சாலே போதும், இதை ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், ஈஸியாக எளிதாக பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி புக்கெல்லாம் போட்டிருக்கோம். இந்த புக்கெல்லாம் வேணுங்கிறவங்க என்னோட அட்ரஸ் இதில் கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபோன் நம்பர் இருக்குது. கொரியர் சார்ஜ் வந்து 100 ரூபாய் எல்லா புக்குகளுக்கும் வரும். மொத்தமாக ஒரே கொரியர் சார்ஜ் தான் 100 rupees. இல்லாட்டி ஆக்சுவலாக ஒரு 4-5 புக்கு சேர்ந்து வாங்குறப்போ எவ்வளோ கொரியர் பார்சல் சார்ஜ் அது மட்டும் போகும். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இளமையாக இருக்கணும்னா இந்த முதலீடு பண்ணுங்க.